ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி சண்டே சமையல் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான்வெஜ்ஜு கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் வந்து மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு 2 வாரத்துக்கு மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாது. ஓகேவா? வெஜ்ஜு தான். அதனால் இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபன் வந்து பாஸ்தா குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். வந்து ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லா அந்த பாஸ்தாவோட நல்லா ஜூஸியாக வரும். உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்தாக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க, மசாலாவுக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க திட்டமாக. ஓகேவா? இப்போ வந்து தக்காளி நல்லா மேட்ச் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா மூடி வச்சுருங்க. சீக்கிரமாக மேட்ச் ஆகி வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து தக்காளி இங்கே பாருங்கள், இந்த ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். நல்லா தக்காளி கொலையாக மேட்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை. ஓகேவா? நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். என்கிட்டயும் இருக்குது, நான் யூஸ் பண்ணல. இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓகேவா? கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்க, ஒரே ஒரு குடமிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அந்த சமயத்தில் நம்ம குடமிளகா வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 3/4 கிலோ இருக்குது. பாஸ்தாவை சேர்த்துருங்க. 3/4 கிலோன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம அது போல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக வரும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 கப்பு சேர்க்கணும். நம்ம இதில் 3/4 கிலோ எடுத்துருந்தோமா, ஃபஸ்ட்டு 3/4 கிலோ தண்ணி ஊற்றிக்கலாம். திருப்பி இதில் ஒரு அரை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு படி தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாஸ்தா. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1/4 மூடி லெமன் ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேவா? சின்ன லெமன் இது பாருங்கள், 3/4 இருக்குது. அதில் 1/4 மூடி மட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே குக்கரை மூடும் போது சூப்பராக இருக்கும். ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஓகேவா? இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா மலர்ந்து வருது. ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு
பட்டர் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ணும் போது சூப்பராக வரும். ஓகேவா? இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு 2 விசில் விட்டு மட்டும் எடுத்துட்டு, விசிலை எடுத்து விடக்கூடாது. விசில் எடுத்து விடுற மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். மனம் எல்லாம் அந்த இதுலேயே போயிடும். அதனால் எப்பயுமே விசில் எடுத்து விடக்கூடாது. நிறைய பேர் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு விசிலை எடுத்து விட்டுருவாங்க. அந்தமாரி எடுத்து விடாதீங்க. எப்பயுமே டேஸ்ட்டும் இருக்காது, மனமும் இருக்காது. விசில் அடங்குன பிறகு தான் நம்ம எப்பயுமே ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, எடுத்து விடாதடி எடுத்து விடாதடி. நான் சின்ன வயசில் எதாவது செஞ்சு வச்சா குக்கரில் எடுத்து விடுவேன். அப்போ சும்மா விளையாட்டுக்கு எடுத்து விடுவேன். எனக்கு இந்த விவரம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு, அதனால் சொல்கிறேன். வந்து விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், சூப்பராக நல்லா தலை இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பசங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க. இந்த டைமில் பட்டர் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ பசங்களுக்கு தட்டில் போட்டுடலாம். ஓகேவா? நல்லா சூடாக சாப்பிட்ணும் பாஸ்தாலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். 3 கப்பு வந்து ரைஸ் எடுத்துருக்கோம். 1.5 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூனு பச்சை பருப்பு. இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் புழுங்கரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், பச்சரிசி வேணுனாலும் சேர்த்துருக்கலாம். பச்சரிசியில் செய்யும் போது நல்லா குலைவாக சூப்பராக வரும். அதே போல் புழுங்கரிசியில் நம்ம எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். அதே மெத்தடில் நீங்களே செஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஊற வச்சிடலாம். இப்போ வந்து குக்கரில் உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து நல்லா செட்டிநாடு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். வறுத்து அரைச்சிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் வானலியில் இப்போ வறுத்துக்கலாம். இப்போ வானலி சூடாக இருக்குது. வறுத்து நம்ம பொடி பண்ணுறதுக்கு 3/4 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 5 லவங்கம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு 10 காஞ்ச மிளகாய். இப்போ ஒட்டுக்காக போட்டு எல்லாத்தையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு தான் பொடி பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோ செய்ய போகிறோம். அதுக்குள்ளே பொட்டேட்டோவும் வெந்துடும். இதெல்லாம் வறுத்து வச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் நம்ம சாம்பார் சாதத்துக்கு காய், சாம்பார் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணணும். இன்னும் உரிக்கிற எதையுமே. சரி, நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு வேக வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஆறும், நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பசங்க இப்போ தான் பாஸ்தாலாம் சாப்பிட்டாங்க. மணி வந்து இப்போயே 12 ஆகிடுச்சு. அதனால் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா மணம் வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. குறைன்னு அரைக்கணும். ஓகேவா? இப்போ பொட்டேட்டோ வேகட்டும். மிச்ச வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சுட்டு உரிச்சிக்கலாம். இப்போ இதே குக்கரில் பருப்பு அரிசியும் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு உரிச்சிக்கலாம். பசங்கிட்ட கொடுத்தா உரிச்சு கொடுத்துருவாங்க. என் பொண்ணு கூட உரிச்சு கொடுத்துருவா. இதில் பாருங்கள், 3/4 கப்பு அரிசியும் பருப்பும் இருக்குது. இதில் இப்போ 3 கப்பு வைக்கணும். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சாதான் நல்லா தளன்னு வரும். அப்படியே அரிசி ஒன்று வந்து ட்ரையாக, சாதம் வந்து ட்ரையாக இருந்தால் சுடு தண்ணி காய்ச்சி நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஊற்றிக்கலாம், 2 ஊற்றிக்கலாமா, 3ஆவதை ஊற்றிக்கலாம். ஓகேவா? இன்னும் 1/2 கப்பு ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இடம் பத்தாது குக்கரு. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேவா?
உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி உப்பே போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. காய் நம்ம வதக்கும் போது பாதி உப்பு போடுவோம். இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஓகேவா? இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டி இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 5 விசில் வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டாணி, முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் உரிக்கணும். ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது, கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டா தாளிப்பை போட்டுடலாம். இப்போ குக்கரில் ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா அகலமான பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். லாஸ்ட்டாக நெய்யில் தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புனா வெறும் முந்திரியை மட்டும் தான் வறுத்து போட போகிறேன். புரியுதா? நல்லா பொரியட்டும். இதுக்கு பாருங்கள், 3/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டை நச்சிருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய். இது கூடயே ஒரு 2 கை சின்ன வெங்காயம். நம்ம குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே அப்படியே நம்ம காயை வதக்கி வேக வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய். ஓகேவா? இப்போ பாதி வதங்கினா போதும். முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அப்படியே சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோ முள்ளு கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. இதில் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சால் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் கத்திரிக்காய் பார்த்தா பெருசாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதில் தான் இப்போ நான் 2 கத்திரிக்காய் சாம்பார் சாதத்துக்கு எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காய் வதங்கட்டும். அதுக்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். காயே இல்லாமல் கூட ப்ளைனாக கூட செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ காய்க்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ள தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடலாம். காய் பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 5 தக்காளி பழம் பழமாக சேர்த்துக்கோங்க. நாவுமே இல்லைன்னா குக்கர்லேயே சேர்த்துருக்கலாம், சூப்பராக வந்திருக்கும். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா முழுமையாக குலைவாக வேகணும். ஓகேவா? அதுக்குள்ளே அந்த டைமில் நம்ம இதை பொடி பண்ணி வச்சிடலாம். பசங்க, எங்கள் அக்கா பையனும் என் பையனும் உருளைக்கிழங்கும் உரிச்சும் கொடுத்தாச்சு. ஆளுக்கு ஒரு வேலை இன்றைக்கி கொடுத்தேன். அழகாக செஞ்சிட்டாங்க. என் சின்ன பிள்ளையும் என் பொண்ணும் போய் மேலே துணி காய போட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஏன்னா வீட்டில் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ குக்கரில் 5 விசில் வந்துருச்சு. ஓகேவா? ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன். பசங்களுக்கு இப்போ ஜூஸே போட்டு கொடுக்குறதில்ல. சரி, இன்றைக்கி போட்டு கொடுத்துடலான்ட்டு ஒரு 5 பேர்த்துக்கு நான் போட போகிறேன். அதனால் வந்து 5 நெல்லிக்காய், பெரிய சைஸு பீட்ரூட்டு, 2 பத்தை தேங்காய், 1 கொத்து வந்து கொத்தமல்லி, 2 கைப்பிடி வந்து கருவேப்பிலை, ஒரே ஒரு மாதுளம்பழம், நல்ல பெரிய துண்டாக இஞ்சி. ஓகேவா? 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். 5 ஸ்பூனுக்கு
நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி கொடுத்துடலாம். ஓகேவா? பீட்ரூட்டு, தேங்காய் எல்லாமே போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய், மாதுளம்பழம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்மளுக்கு வந்து எனர்ஜி வர்றதுக்கு தான். ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து டிஃபனாகவே கொடுத்துருவேன். இப்போ நான் கொடுக்குறதில்ல. சரி இன்றைக்கி சண்டேவாக இருக்கா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு இப்போது இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அது கூட அரைச்ச உடனே ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிக்கலாம். ஓகேவா? நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி 5 கிளாஸும் சேர்த்தாச்சு. ஓகேவா? இதை அப்படியே வடிகட்டிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெயில் வந்து பயங்கரமாக நம்மளை தாக்கிட்டு வருது. இந்தமாரி ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் குடித்தாதான் உடம்புக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வேர்வை அதிகம் வர வர நம்மளோட எனர்ஜியெல்லாம் கம்மியாகிட்டே வரும். அதனால் நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, மாதுளம்பழம் எந்த பொருள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எல்லாமே ஆர்கானிக்கு இதுதான் சேர்க்க போகிறோம். அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம தக்காளி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகேவா? ஒரு பக்கம் அந்த பக்கம் ஜூஸ் வடிகட்டி வச்சுருக்கோம். ஒரு பக்கம் குக்கரில் வெந்து வந்துடுச்சு. விசில் அடங்கலை. காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்படி நல்லா வெந்த பிறகு தான் நம்ம மிளகாத்தூள், புளி எல்லாம் சேர்க்கணும். சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, முழுசாகிடும் காயெல்லாம். அதனால் நல்லா காயை வந்து கொலைய வச்சுடுங்க. கொலைய வச்சுட்டு புளி தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே சிம்மிலேயே. இப்போ தண்ணியாக நல்லா புளி தண்ணி ஒரு 2 கிளாஸு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு குக்கர்லேருந்து விசிலும் அடங்கிடும். ஓகேவா? இப்போ ஜூஸை பார்க்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் 2 தடவையாச்சும் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக குடிச்சிருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் எல்லா சத்துமும் இருக்குது. இன்னும் நம்ம வீட்டிலையே போட்டு குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ளேவருக்கு ஃப்ளேவர், எனர்ஜிக்கு எனர்ஜி வரும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். இப்போ பசங்களுக்கு கிளாஸில் ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ ஜூஸை ஊற்றிடலாம். ஜூஸை ஊற்றிட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாமா? இப்போ பசங்கிட்ட கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சு. போய் எடுத்துடலாம். ஆஹா, கரெக்டாக ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கலரே செம்மையாக வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த பக்கம் காய் வேக வச்சுருக்கோம் பாருங்க, அதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ காயை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மிளகாத்தூள் வாசனை நல்லா போயிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு 2 கிளாஸ் தண்ணி, 3 கிளாஸ் தண்ணி இந்த சாதம் எடுத்துகிட்டு இந்த குக்கர்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தேவைன்னா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, அப்படியே எடுத்து இதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் கூட பாருங்கள் அடியே பிடிக்கல, சூப்பராக வந்திருக்கு.
கரெக்டாக தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஒரு அரிசிக்கு வந்து நல்லா இன்னும் தலைன்னு வரும். பச்சை அரிசிக்கெலாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தலைன்னு இருக்கும். இது புழுங்க அரிசினால வந்து உங்களுக்கு அந்தமாரி இருக்குது. இப்போ இந்த குக்கர்லேயே வந்து நான் இந்த சொம்பில் ஒரு சொம்பு வச்சுக்க போகிறேன். இது 3.5 கிளாஸு பிடிக்கும். ஏன்னா எனக்கு பிரியாணிக்கெல்லாம் போடும் போது ஞாபகம் இருக்கும். 3.5 கிளாஸு தண்ணி. இப்போ இதில் இந்த பக்கம் சூடு பண்ணிக்கோங்க. ஊற்றிடலாம். ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பத்தாததுக்கு சப்போஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அதுக்காக சொல்கிறேன். சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் தலைன்னு மிக்ஸ் பண்ணும் போது சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னா இது போல் வந்திருக்கு. இருந்தாலும் இந்தமாரி இருந்தால் கூட கொஞ்சம் ஆற நல்லா கெட்டி போடும். அதனால் நல்லா தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். தேவைன்னா ஒரு 2 கிளாஸ் இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ தலைன்னு இருக்கோ அவ்வளோவும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படியே சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இதுக்கு வந்து பச்சை அரிசினா 3 பங்கு தண்ணி வைங்க ஒரு கப்புக்கு. புழுங்க அரிசினா 4 கப்பு தண்ணி 4 கப்பு தண்ணி வைக்கணும். 1 கப்புக்கு சொல்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம், உப்பு, புளிப்பு, அந்த சாம்பார் பொடியெல்லாம் போட்டிருக்கோம்ல, அது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். ஓகேவா? அது இருந்ததுனால நான் உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு சொல்லலை. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணி கொப்பரை தேங்காய் இருக்குது பாருங்க, அதில் எப்படி ரெடி பண்ணி நம்ம சாம்பார் சாதம் செய்கிறோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில். இப்போ வந்து நம்ம வந்து நெய்யில் முந்திரியை தாளிச்சிட்டு கை நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா நம்மளோட சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ சாம்பார் சாதத்துக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம விருப்பம்தான். நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஹீட் ஆகட்டும். சிம்மில் வச்சுருக்கேன். ஓகேவா? நம்ம அதுக்குள்ளே முந்திரியெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நெய் ஹீட் ஆயிடுச்சு. முந்திரி சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இன்றைக்கி சண்டே. பசங்க வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் சவுண்டு போடுவாங்கன்னு இல்லை, சவுண்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். கேம் விளாண்டுட்டு இருக்கானுங்க 3 பேரும். எங்கள் அக்கா பொண்ணு மட்டும் டிவி பார்க்குறா. அவங்க 3 பேர் ஒரு செட்டு. இந்த அம்மா தனி. டிவி பார்ப்பாங்க, பாட்டு கேட்பாங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் படிப்பாங்க. இப்போ இதே நெய்யில் 2 காஞ்ச மிளகாய். ஓகேவா? 1 கை கருவேப்பிலை நல்லா பொரியணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதில் எடுத்து ஊற்றிடலாம். ஓகேவா? இப்போ இதில் நடுவில் இப்படி ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சா? இப்போ வந்து நம்மளோட கொத்தமல்லி, சூப்பராக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம். கண்டிப்பாக இந்தமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறமேட்டு ஸ்டவ்வை.
நல்லா கீழ் பாட்டம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு நம்ம சாம்பார் சாதம். அப்படியே கப்புன்னு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட ஆறாமல் சுட சுட அப்பளத்தை வச்சு, பேட் அப்பளம் தான் கேட்டிருக்கானுங்க. ஓகேவா, இந்த தலை இருந்தாவே போதும். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோவை வறுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த பொடி பண்ணி வச்சாச்சு. ஓகேவா, இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்பளத்தை வறுத்துட்டு அப்படியே வந்து பொட்டேட்டோவை வறுத்துக்கலாம். பேட்டப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற அப்பளத்தையும் வறுத்துட்டு நான் பொட்டேட்டோ பொரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் உளுத்தம்பருப்பு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வரும்போது தான் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு கட்டி பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி உருளைக்கிழங்கும் ஒரு 3/4 பதம் வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம பொடி பண்ண பவுட்ரு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி போட்டோன்னே உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாரி தான் இருக்கும். அப்படி எண்ணெய் பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். காரெல்லாம் நல்லா திட்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த காரமே போதும், ஏன்னா மிளகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே பரட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். ஓகே, சூப்பராக ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ரோஸ்ட் ஆகி உருளைக்கிழங்கு வந்துடும். சூப்பராக செட்டிநாடு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். கலர் பாருங்கள் வந்துடுச்சு. நம்ம வந்து உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி இப்போ 1/4 ஸ்பூன் போட்டேன், ஏன்னா டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. நல்லா பாருங்கள், சூப்பராக ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சா நம்மளோட பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆகி, ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து பொடி பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த பச்சை மணம் வராது, வறுத்த மணம் சூப்பராக இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தது, அதையும் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, சரியா, சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டோம். செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேட்டாப்பழமும் வச்சுருக்கோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.